ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அன்று இரவே விடுவிக்கப்படுகிறார். இதுக்கு இதுவரைக்கும் எந்தவித பதிலும் இல்லை. எதனால் அவர் விடுவிக்கப்பட்டார்? இந்த ஞானசேகரன் என்பவன் இன்னொரு சார் இருக்கிறாரு, அவருக்கு நீ இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறார். இவங்களுடைய விசாரணையில் 161 ஸ்டேட்மெண்ட்டில் போலீஸார் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டில் அது முக்கியமாக எடுத்துட்டாங்க. அதற்கு என்ன காரணம்? cannot decide how many persons are involved because it is to be investigated thoroughly. ஒன்றுமே பண்ணாத போது மறுநாளே அவர் பத்திரிகைக்கு சொல்லுறாரு, என்னன்னா இதில் ஒருத்தர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காரு, மற்றவங்க இல்லை அப்படின்னு. உண்மையிலே நீங்கள் உண்மையான குற்றவாளியை கொண்டு வர வேண்டும், பாலியலுக்கு ஆட்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்று நினைத்திருந்தா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? மறுநாளே பொய் சொல்கிறதில்ல ஸ்டாலின் பெரியவரா, ஆர்எஸ் பாரதி பெரியவரா, ரகுபதி பெரியவரா, கனிமொழி பெரியவரா, இப்படி தான் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொருத்தருக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராக நீ செயல்படுகிறாய், இந்த அரசு செயல்படுகிறது, இந்த கட்சி திமுக செயல்படுகிறது என்பது நீ. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் குறளார் கோபிநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் தொந்தரவு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த தீர்ப்பை எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஆனால் அதில் அந்த சார் யார் அப்படிங்கிற கேள்வியும் தொட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் இந்த வழக்கு தீர்ப்பை திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 157 நாட்களில் முடித்து சாதனை பண்ணிட்டோம், நாங்கள் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பையும் பெண்கள் விஷயத்தில் எந்த சமரசமும் இல்லாமல் நாங்கள் தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எங்கே கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பொள்ளாச்சி வழக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் 2019 2025 வரைக்கும் நீங்கள் இழுத்துட்டீங்க, நாங்கள் பெண்கள் பாதுகாப்பில் அவ்வளோ தீவிரமாக இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சுட்டு அவங்க அந்த வழக்கு தீர்ப்பை அவங்களுக்கு சாதகமாகவும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். அதாவது வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், தன்னஞ்சு அறிய பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னிச்சுடும். ஆனால் அதெல்லாம் இவங்க திமுககாரர்களுக்கு தான் பொருந்தாது. இப்போ அவங்க மத்தியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்கிறதில் ஸ்டாலின் பெரியவரா, ஆர்எஸ் பாரதி பெரியவரா, ரகுபதி பெரியவரா, கனிமொழி பெரியவரா, இப்படி தான் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொருத்தருக்கு அவர்களுக்கு தோன்றியது போல் அவங்க பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்று எடுத்து பாருங்கள். சட்டப்படி அந்த பெண் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதில் இருந்து என்னென்ன தவறுகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். அன்றைய தினமே ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அன்று இரவே விடுவிக்கப்படுகிறார். இதுக்கு இதுவரைக்கும் எந்தவித பதிலும் இல்லை. எதனால் அவர் விடுவிக்கப்பட்டார்? யார் சொல்லி அவரை அனுப்பிச்சாங்க? ஏன் அவரை கூப்பிட்டு வந்தாங்க? ஏன் அவரை வெளியே அனுப்பிச்சாங்க? ஸோ இதற்கான பதிலை இதுவரைக்கும் அவங்க சொல்லலை. 1. 2, அந்த பெண்ணினுடைய விலாசத்தையும் பெயரையும் மற்ற விவரங்களையும் நீங்கள் இதில் ஏற்றிட்டாங்க. எஃப்ஐஆர்னுடைய காப்பியை உங்களுக்கு இதில் ஏற்றிட்டாங்க. ஸோ வெளியில் பப்ளிக்கு தெரியுது போல் அது வெப்சைட்டில் வந்துருச்சு. ஸோ உடனடியாக அது சம்பந்தமாக நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பெரிய அறிக்கையை கொடுத்தார். ஸோ அது சம்பந்தமாக இன்றைக்கு வெப்சைட்டில் யார் கொடுத்தது, அந்த எஃப்ஐஆர் காப்பி யார் கொடுத்தது, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதை காப்பி பண்ணவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னீர்களே தவிர, அந்த எஃப்ஐஆரை வெப்சைட்டில் போட்டவங்க மீது இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தேன் என்பதற்கு எந்தவித பதிலும் இல்லை. இதுவரைக்கும் அவங்க பண்ணலை. இதை விட வேடிக்கை என்ன என்று சொன்னால், அன்னைக்கு கைது பண்ணுறாங்க. அந்த பெண் முதல் புகார்லேயே சொல்கிறா, அந்த எதிரி இந்த ஞானசேகரன் என்பவன் இன்னொரு சார் இருக்கிறாரு, அவருக்கு நீ இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு அவர் ஃபோன்லேயும் பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறான். ஸோ ஆனால்
இவங்களுடைய விசாரணையில் 161 ஸ்டேட்மெண்ட்டில் போலீஸார் ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டில் அது முத்தையமாக எடுத்துட்டாங்க. அதற்கு என்ன காரணம்? அந்த வரியை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அதற்கு என்ன காரணம் என்று இது வரைக்கும் அவங்கள பதில் சொல்லல. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அது வந்து ஏரோப்ளேன் மோடில் இருந்தது, அதனால் அவர் பேசியிருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. அதுக்கு பிரைன் மேப்பிங் டெஸ்ட், ட்ரூத்தை கண்டுபிடிப்பதற்காக இன்வெஸ்டிகேஷனில் பிரைன் மேப்பிங் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. உண்மையிலே அவர் அதை சொல்லுகிறாரா அல்லது வேண்டுமென்றே என்று சொன்னாரா என்பதை கண்டுபிடிக்க அதுவும் பண்ணலை. இப்போ ஞானசேகரன் என்பவர் எதற்காக இன்னொரு நபர் இருக்கிறார், இன்னொரு சார் இருக்கிறார், அவருக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதை தான் எதிர்க்கட்சி தலைவர் திரும்பவும் கேட்குறாரு. நீங்கள் அதை சொன்னீங்களா? இது வரைக்கும் நீங்கள் அதை கொடுக்கல. இன்னொன்று அதை விட அப்பட்டமான போய் நாங்கள் உடனே எல்லா தரப்பிலையும் அறிக்கை விடுக்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக இதை விமர்சித்தார். அதன் பிறகு தான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போடப்பட்டது. இது சரியாக, ஏன்னா ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், அதனால் அவரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு முயற்சி செய்கிறது, அதனால் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா இவர் ஞானசேகரன் அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்து உடனே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் கைது பண்ணலை. அந்த போலீஸ் கமிஷனர் மறுநாளே என்ன சொல்கிறாருன்னா இந்த குற்றத்தில் ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு, இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறாரு. ஸோ என்னென்னா யூ cannot decide how many persons are involved because it is to be investigated thoroughly. ஒன்றுமே பண்ணாத போது மறுநாளே அவர் பத்திரிகைக்கு சொல்லுறாரு என்னன்னா இதில் ஒருத்தர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காரு, மற்றவங்க இல்லை அப்படின்னு. ஸோ அப்பையிலிருந்தே இதை மறைக்க வேண்டும் என்கிற முயற்சி இந்த காவல்துறைக்கும் அவர்களுக்கு நிர்வகிக்கிற இந்த அரசுக்கும் இருந்தது என்பது தெரியாக தெரிந்துவிட்டது. பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அந்த வழக்கில் அந்த பெண் வழக்கறிஞர் போட்ட வழக்கில் தான் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் செய்ததும் சரியாக இல்லை. என்னென்னா நீங்கள் எஃப்ஐஆரையே நீங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க, அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த ஞானசேகரனை உடனடியாக நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, அதற்கு என்ன காரணம்னு தெரியல. ஸோ இதற்கு மேலே ஒரு சார் இருக்காருன்னு சொல்கிறாங்க, அது பற்றிய இன்வெஸ்டிகேஷன் இல்லை. ஸோ அதற்காக இட் இஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் பை எ ஸ்பெஷல் டீம். உயர்நீதிமன்றம் சொல்லுது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று அமைக்கணும், அந்த டீமில் பெண் அதிகாரிகள் தான் இருக்கணும், 3 பெண் அதிகாரிகளை வைத்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் காரணம்? நீதிமன்றமே அப்போ கையில் எடுக்குது. நீதிமன்றத்துக்கு போனது நாங்கள், நீதிமன்றத்திலிருந்து அந்த உத்தரவை பெற்றது நாங்கள். அந்த உத்தரவை பெற்றதுனால 3 அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த நியமன அதிகாரிகள் தான் நீங்கள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. இது முழு பொறுப்பும் முழு வெற்றியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தது, எதிர்க்கட்சி தலைவரை சார்ந்தது. நீங்கள் அநியாயமாக ஒரு பொய்யை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. இது எப்போ அப்பட்டமான பொய் இல்லை? இது மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டாலின் ஒரு பொய் சொல்கிறாரு, ஆர்எஸ் பாரதி ஒரு பொய்யை சொல்கிறாரு, கனிமொழி ஒரு பொய்யை சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இன்னொன்று பெரிய கொண்டாட்டம் பண்ணுறாங்க. என்னென்னா திஸ் கேஸ் இஸ் பின், அதான் இந்த வழக்கு 157 நாளில் முடிக்கப்பட்டது, இது பெரிய வெற்றின்னா. இந்த அவசரம் எதுக்கு? என்னென்ன கேஸை இவ்வளோ அவசரமாக முடிக்க வேண்டிய அவசரம் ஒன்றும் இல்லையா? when justice is hurried, justice is buriedன்னார் அண்ணா. இதே சட்டமன்றத்தில் ஒருத்தர் ஜஸ்டிஸ் டிலேடு, ஜஸ்டிஸ் டினைடுன்னாங்க போது அதே சமயத்தில் ஜஸ்டிஸ் இஸ் ஹரீடு, ஜஸ்டிஸ் பரீடு என்று சொன்னார். நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றம், இப்போ எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு சார் இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள், ஒரு வேறு நபர் இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள், அவரோடு பேசினார் என்று சொல்கிறார்கள், அந்த பெண்ணே சொல்லுகிறாள். அப்படி இருக்கும் பொழுது அதை சரியாக அதை விசாரிக்கணும்ல. அதற்காக நீங்கள் நேரம் எடுத்து அதை சரியாக விசாரித்து அப்படி உண்மையில் இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கணும்ல. அதுக்குள்ளே நீங்கள் உடனே அவசரப்பட்டிருக்கீங்களே, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ வை ஸோ மச் ஆஃப் ஹரி? அப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் எங்களை மூலிமா தான் எஸ்ஐடியே வந்தது, எஸ்ஐடி தான் விசாரித்தாங்க, எஸ்ஐடி தான் இந்த பிப்ரவரியில் இது தாக்கல் பண்ணுறாங்க குற்றப்பத்திரிக்கையை, வழக்கு விசாரணைக்கப்படுகிறது, முடியுது. பட் இதுவரைக்கும் அந்த 161 வை இட் இஸ் நாட் பின் இன்க்ளூடட்? ஏன் அந்த போலீஸ் தாக்கல் செய்த வாக்குமூலத்தை பெறட்ட வாக்குமூலத்தில் ஏன் இதை நீக்குனாங்க?
அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ அந்த அவர் மொபைல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலும் இருக்கிறதா சொன்னாங்க. இருக்கு, ஆமா. இவைகளெல்லாம் அதை பற்றியான விசாரணையே இல்லை ஒன்று. ஸோ இதனால் என்னென்ன அப்போ எங்களுக்கே என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், இந்த எஸ்ஐடி டீம்லேயும் இந்த அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குமோ என்னென்னா, அவங்க இந்த ஆஸ்பெக்டில் அவங்க விசாரிக்கலை, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குமோ சந்தேகம் நிச்சயமாக வரும்ல ஒன்று. அடுத்தது இவங்க சொல்கிறாங்க, பொள்ளாச்சி கேஸில் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க, நாங்கள் பொள்ளாச்சி கேஸில் வந்து ஒன்றை நீங்கள் சரியாக நீங்கள் அந்த பத்திரிகையில் எடுத்து வைக்கணும். இந்த வழக்கில் ஞானசேகரன் திமுககாரர், அதனால் அவரை காப்பாற்ற முயற்சி செய்யப்படுகிறது. அதனால் இந்த வழக்கை தனி ஆளுங்க தான் விசாரிக்கணும், இந்த அரசு சார்ந்த காவல்துறை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதே குற்றச்சாட்டை நீங்கள் பொள்ளாச்சியில் வைக்கிற பொழுது, பொள்ளாச்சியில் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அமைச்சருடைய மகனே சம்மந்தப்பட்டிருக்கிறாரு என்ற குற்றங்கள்லாம் நீங்கள் வைக்கப்பட்ட பொழுது உடனடியாக யாரும் கேட்கல, நீ சிபிஐ விசாரணை, உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர் இது சிபிஐ விசாரிக்க வேண்டும், நான் சிபிஐக்கே கொடுத்துட்றேன், அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும், அதனால் நாங்கள் இதில் தலையிடல என்று சொல்லி சிபிஐட்ட கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா? அப்போ நீங்கள் ஏதோ மறைக்க பார்க்கறது தான். நீங்கள் அப்படி உண்மையிலே நீங்கள் உண்மையான குற்றவாளியை கொண்டு வர வேண்டும், பாலியலுக்கு ஆட்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற நினைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மறுநாளே சிபிஐக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா உங்கள் ஆள் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கான். ஏன்னா ஞானசேகரன்றவன் திமுககாரன். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நியாயமான ஆளாக இருந்தால் யாருன்னு என்ன செய்வாங்க? நீங்கள் இப்போ கோர்ட்லேயே ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு நீதிபதிக்கிட்ட ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுங்க, அந்த நீதிபதியினுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வக்கீல், அவர் அந்த நீதிமன்றத்துக்கு அப்பீராருன்னா அந்த நீதிபதி என்ன சொல்லுவார்னு சொன்னால், இந்த அட்வொகேட் வந்து எனக்கு சொந்தக்காரர், அதனால் இந்த வழக்கை நான் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார், வெளியிடுவாங்க. தட் இஸ் தி ஜஸ்டிஸ். உண்மையிலே நீதி கிடைக்கணும்னா அதுதான். ஒருவேளை நீதியாக இருந்தாலும் அங்கே சந்தேகம் இருக்குங்கிறது, சந்தேகம் இருக்குன்னா அவங்க எப்படி இருந்தாலும் வெளியில் பார்க்குறவங்களும் அந்த சந்தேகம். அப்போ நீங்கள் உங்கள் காவல்துறை மேலே இவ்வளவு குற்றம் இருக்குது, அவங்க திமுககாரன், அவன் ஏற்கனவே ஒரு தடவை அழைச்சிட்டு வந்து வெளியில் போயிடுறான், அதன் பிறகு நீங்கள் எந்த விதமும் சரியான நடவடிக்கை எடுக்கலை, அந்த பெண்ணுக்கு பாதிப்பு வருகிறது, அதோட எஃப்ஐஆர் வெப்சைட்டில் வருது. அப்படி உங்கள் மேலே குற்றம் வருகிற பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக தானாகவே நீங்கள் எடப்பாடி மாதிரி நான் சிபிஐக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் நியாயவாதி, நீதியை நிலைநாட்ட பார்க்குறீங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பெண்ணை சொல்லியும் இன்னொரு நபர் இருக்கிறார் என்று சொல்லியும் கூட இது வரைக்கும் அது சம்பந்தமாக எதையுமே காவல்துறை செய்யலை. ஸோ இப்போ இது அநியாயமான குற்றச்சாட்டு. அப்படி இருந்தும் எப்படி இவங்க நாங்கள் தான் வெற்றி, நாங்கள் தான் அதுவும் எல்லாத்துக்குமே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களே. குண்டலாறு திட்டம் வந்து முதல் நாங்கள் கொண்டு வந்தது, நம்ம கொண்டு வந்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அவர் கொண்டு போய் அறிக்கையை கொடுக்கும்போது ஏதோ இவருக்கு ஆரம்பித்து வைக்கிற மாதிரில கொண்டு போய் அறிக்கையை கொடுக்குறாரு. நீங்கள் எல்லா இதுலேயுமே காவிரி டிஸ்பியூட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காவிரி ஒப்பந்தத்தை நீட்டிக்காமல் தவறு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு அந்த ஒப்பந்தத்தை அவர் நீடிக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளை. அதனால் நீங்கள் பொள்ளாச்சியை வந்து நீங்கள் இதில் கம்பேரே பண்ண முடியாது. பொள்ளாச்சியிலேருந்து தி இன்வெஸ்டிகேஷன் இஸ் பின் கம்ப்ளீட்லி இன்ட்ரெஸ்டட் டு தி சிபிஐ. சிபிஐ தரவாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க சார்ஜ் ஷீட் போட்டு இன்றைக்கு குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒன்று மாதிரி இல்லையா, நீ அவசரமாக போட்டதே எதையோ மறைப்பதற்காகத்தான். இந்த அரக்கோணம் வழக்குலையும் அதே மாதிரியான நீ அரக்கோணம் வழக்கத்தை பற்றிலும் அதை விட அநியாயம். இந்த தெய்வ செயல் என்பவர் ஒரு திமுககாரர், அவனை நீ கைது பண்ணாமல் நீ போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துக்கோ, முன்னு ஜாமீன் வாங்கிக்கோ அப்படின்னு நீ அலோவ் பண்ணுறன்னா, அப்போ பெண்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராக நீ செயல்படுகிறாய், இந்த அரசு செயல்படுகிறது, இந்த கட்சி திமுக செயல்படுகிறது என்பது நீங்கள் நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. அந்த பெண் வந்து பேட்டி கொடுக்குறாங்கல்ல, நான் என்ன போலீஸ்காரங்கள்ட்ட நான் போய் மனு கொடுக்கறதுக்காக வரேன், நான் என்னை வந்து நான் மனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை கோயம்பேடுக்கு அழைச்சிட்டு வந்து என்னை பஸ்ஸில் ஏற்றி வெளியில் ஆட்டோவில் அழைச்சிட்டு வந்து என்னை வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க, என்னை மிரட்டுறாங்க, இந்த தெய்வ செயலில் காப்பாற்றணுன்றதுக்காக என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாள்ல. இப்போ என்ன பொருள்? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த அரசு பாதுகாப்பாக இல்லை, திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ். நீங்கள் என்ன ஒரு பெண் கான்ஸ்டபிள் ஒரு இதில் பந்தோபஸ்தில் இருக்காங்க, அதில் 2 திமுககாரங்க அதுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறான் அந்த பெண்ணுக்கு.
ஸோ அந்த கேஸில் அந்த காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி சில அதிகாரிகள் பேசுகிறார்கள் என்ற செய்தி வருதா? நீ உடனே அவனை கைது பண்ணலையே அப்படின்னா இது என்ன ஆட்சி இது? இப்போ பெண்களுக்கு எதிரான ஆட்சி தானே. பெண்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும், அவங்களுக்கு எந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தாலும் அதை காப்பாற்றுகிற ஆட்சியாக தானே இது இருக்குது. அது அந்த அரக்கோணம் விஷயத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போயும் அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லி தான் இங்கே கமிஷனர் ஆஃபீஸ் வந்தாங்க. ஸோ இப்போ அப்போ அதில் வேற எதுவும் அதிகார மையங்களோட தலையீடு இருக்குமா என்ன? பாலியல் கொடுமை அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் மறைக்க முடியாது. நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது எவ்வளோ பாலியல் கொடுமைகள் நடந்தது, எவ்வளோ குற்றங்கள் நடந்தது, இன்றைக்கி எவ்வளோ குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தாலே தெரியும். அதே போல் ஏறக்குறைய 40% அதிகமாக இருக்குது, பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குற்றங்களை ஏன் நடக்குது? 2 காரணங்கள். ஒன்று, பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் பல பத்திரிகைகளில் வருது, ஆங்கில பத்திரிகைகளில் அதில் அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. என்னென்னா, தமிழகத்தில் ட்ரக் பிரயோகம் அதிகமாக இருக்கிறது, போதை பழக்க வழக்கம். மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகிடுறாங்க. அது சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. சாதாரண ஏழை மாணவர்கள் தான் அதிகமாக அதில் பாதிக்கப்படுறாங்க. அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு அது சாதாரணமாக கஞ்சா கிடைக்கிது. ஸோ அந்த போதை பழக்கத்துக்கு பணம்ல பல இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் போதை பழக்கம் இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ சேலத்தில் போய் பாருங்கள், நீங்கள் கோயம்புத்தூரில் போய் பாருங்கள், மாணவர்களுக்கு மத்தியில் போதை பழக்கம் இல்லையான்றதை நீ ஆஸ்பத்திரியில் போய் விசாரித்தாலே தெரிஞ்சிருது. போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அந்த காரணம் போதையில் உள்ளாக்கிற இளைஞர்கள். அடுத்தது இந்த பாலியல் குற்றத்துக்கு வரான். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் பெரும்பாலான வராங்க. ஸோ அவர்களை அப்போ இந்த அரசு முக்கியமான 2 கடமையிலேருந்து தவறி விட்டது. ஒன்று, நீ இளைஞர்களை காப்பாற்ற தவறிவிட்டாய், நீ பள்ளி மாணவர்களை காட்ட தவறிவிட்டாய், இன்றைக்கி இந்த போதைப் பொருள் தடுப்பதற்கு நீ தவறிவிட்டாய். அந்த தவறுதனால இன்றைக்கு அவர்கள் அதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதன் மூலமாக அதன் பிறகு இங்கே இருக்கிற பெண்களை பாதுகாக்கிறது நீ தவறிட்ட. இந்த பெண்களில் இந்த போதையில் அடிமையான ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இன்றைக்கி பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதுலேருந்து இந்த அதனால் இந்த நாட்டில் இன்றைக்கி இந்த 2 பிரச்சனையுமே இந்த அரசு கவனிக்க தவறிவிட்டது. அதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கலை. ஸோ அதனால் வந்து தவறுகள் தான் இவைகள் தான். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.